ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமாஸ் பிம்பா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, சரி இன்னைக்கு கொஞ்சம் இங்கே வேலை இருந்தது, ப்ரொமோஷன் ஷூட்லாம் எடுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்றாங்க நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா வீடெல்லாம் கலீஜ் பண்ணி வச்சுக்கிறாங்களா இல்லை நீட்டா இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். நம்ம வந்து பார்த்தாதான் குறை நிறைகள் எல்லாம் என்ன இருக்குங்கிறது இங்க கண்டுபிடிக்க முடியும். என்ன கண்டுபிடிச்ச நீ? நிறைய கண்டுபிடிச்சேன். என்னென்ன கண்டுபிடிச்சங்கிறது பின்னாடி வீடியோக்கள்ல வரும் பாரு. இப்ப நீ பின்னாடி திரும்பி பாரு, தெரியும். இதான் பண்ணி வச்சுக்கிற பாரு. அது இல்ல இதுவா? அதை எடுத்து கீழே வை. அது இருக்கட்டும், அவங்க க்ளீன் பண்ணுவோம்ல, க்ளீன் பண்றதுக்காக வச்சு பண்ணிட்டானுங்க, அவ்வளவுதான். நம்ம என்ன துடைக்கணும்ல, அதுக்கு அங்கேயே இருக்கு. இப்ப நம்ம யூஸா பண்ண போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன குறை நிறைகள் நான் கண்டுபிடிச்சேன், என்னென்ன அவர் வந்து பண்ணாம உட்காந்துங்கிறாரு எல்லாமே இந்த வீடியோக்குள்ள வரும்போது இன்னைக்கு டே ஃபுல்லா என்ன பண்ண போறோம் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் அசல் பெயிண்டராவே மாறி நிக்கிற போல. இது க்ளோஸ் ஆயிடுச்சு, அப்படியே கம்ப்ளீட்டா இத நம்ம அவங்க இந்த கேப் நினைச்சு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல்லா பட்டி மாவு போட்டு அடைச்சு இது பண்ணி விட்டாங்க, பெயிண்ட் அடிச்சுட்டாங்க. லாஸ்ட் டைம் தான் பண்ணிருந்தாங்க. நல்ல வேலை, இதுக்குதான் நான் வரணுங்கிறது தெரிதா இந்த வீட்டுக்கு. வந்து காலையில இருந்து என்ன பண்ணிட்டு இருந்த? அத விட்டு இப்ப நான் சொல்லல. வந்த உடனே டிஃபன் சாப்பிட்டா, காபி குடிச்சா, முடியல என்னால. ஒர்க் இருந்தது, அந்த ஒர்க்க ஒரு half an hour ஒர்க் அதை முடிச்சுட்டு படுத்தவே இப்பதான் எழுந்திக்கிறா ஃப்ரெண்ட்ஸ். முடியல, நானும் விட்டேன். சரி முடியல அப்படின்ட்டு கம்முன்னு விட்டேன் நானும். இது இங்க லைட்டா அப்படி பார்த்தா சரியா போயிடும். அதை ஓபன் பண்ணிட்டு பார்க்க சொல்ல, அவங்கள க்ளோஸ் பண்ணிட்டு பார்க்க வேணாம்னு சொல்லு. ஏன்னா நம்ம ஃபைனல் தான் லைட்டா தான் அடிக்கிறோம், இருக்கிற பெயிண்ட் வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு ஒரு கோட்டை. அது வந்து பெருசா வந்து இங்க கலீஜ் ஆகல, என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க கலீஜ் பண்ணல. இல்ல அதெல்லாம் எதுவுமே பண்ணல. கேட்டீங்கன்னா வெறும் இது மட்டும் தானே, செவுரு கம்மியா தான் இருக்குது. அப்படியே சரசரன்னு ரோல் போட்டு ஓட்டி விட்டாங்க. ஆனா இது வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிருந்தோம்லப்பா, இது வெளில வந்திருந்தது. நான் திட்டினேன், நீ தான் பண்ணியா? ஐயோ நான் பண்ணல அப்படின்னா, அப்புறமா திரும்பி எடுத்து தட்டி விட்டேன். இது இதுவும் போட்டு அப்படியே ஸ்டிக் பண்ணிட்டு வந்த இடத்துல எப்படி பெயிண்ட் அடிச்சு ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா? எப்படி தெரியும்? ஒரு வெங்காயம் தெரியாது. ஏன் தெரியாதுன்ற? ஒரு கோட்டு தானப்பா அடிச்சுருக்கா, நம்ம கண்ணுக்கு வேணா தானே இது தெரியும், இந்த பளபளன்னுங்கிறது தெரியும். ரெண்டாவது கோட்டு போட்டுருக்கோம்லப்பா, கை வச்சு அழுக்கானதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இப்ப நமக்கு அது தெரியும். அவ்வளவுதான். ஒரு டிஃபரன்ஸ் தெரியலன்றியா நீ? வை இதா பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது வேணா இருக்கு, கொஞ்சம் பிரைட்டா தெரியுது, ஷைனிங்கா தெரியுது. பிரைட்னஸ் தான் இன்க்ரீஸ் ஆகும், வேற ஒண்ணும் எல்லாம் ஆகாது. பிரைட்னஸ் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். அதுக்கு தான் இப்ப செகண்ட் கோட்டே அடிக்கிறது. செகண்ட் கோட் நம்ம அடிக்கிறதுக்கு காரணமே வந்து அந்த பிரைட்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இப்படி இன்க்ரீஸா தெரியணும்ன்றதுனால தான் செகண்ட் கோட். அது தெரியுதா அவனுக்கு? என் கண்ணுக்கு வந்து கொஞ்சம் பிரைட்டா இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனா இருந்தாலும் இந்த சன்லைட் உள்ள வர்றதுனால அது வந்து எனக்கு எக்ஸாக்டா தெரிய மாட்டேங்குது. நம்ம இருட்டில் பார்த்தா தான் தெரியும் அந்த பிரைட்னஸ். சரி, ஓகே. இப்போ எங்க ரூம் முடிச்சிட்டாங்க. இங்க இந்த இடத்துல எல்லாம் தேய்க்காம விட்டாங்களா? இந்த கம் பேஸ்ட் அப்படியே இருக்குது. அடிச்சாங்களா? இங்க அடிச்ச மாதிரி தெரியலையே. ஒரு பிரஷ் கையில வச்சிருக்காருல, அப்படியே அது சட்டு தேய்ச்சி விட்டா முடியும். பட்டியே விட்டாங்க. பட் பட்டி பார்த்து இப்ப தேய்க்காதீங்க, தேய்ச்சிங்கன்னா டஸ்ட் ஆகும்ல. இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் அப்படியே விட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இப்போ கூப்பிட்டு சொன்னேன், சரி ஓகே டச் பண்ணிடுறேன் அப்படின்னாங்க. இதுக்கு தான் நான் வரணுன்றது, சரிதா? நான் வந்தாதான் இங்க வேலையே நடக்குது. அதுக்கு காரணம் நீ ஒரு நோண்டி அப்படின்றது தான் காரணம், புரியுதா? நீ நோண்டி வந்து நோண்டிக்கிட்டே இருப்பேன்னு. இப்போ இதெல்லாம் வந்து அந்த அக்காவே கூட இது பண்ணிடுமாங்கப்பா. நம்ம இப்ப கச்சகச்சன்னு பாக்குறதுக்கு எனக்கே டென்ஷன் ஆகுது. என்னடா இது அழகா நீட்டா பண்ணி வைக்கிறோம், வந்து ரெண்டாவது கோட்டை அடிக்காமே விட்டுறலாம் போல் இருக்குது அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துட்டேன். பட் ஆனா நம்மளுக்கு இங்க நிலவெல்லாம் வந்து பெயிண்ட் அடிச்சு டோர் எல்லாம் பெயிண்ட் அடிக்கணும், மெயின். அது நம்மளுக்கு மெயின். அதனால செகண்ட் கோட் பெயிண்ட் அடிச்சா இங்க பாருப்பா, அந்த ஷைனிங் தெரியுது பாரு, செவுத்துல தெரியுது பாரு. இங்க பாரு, இங்க கண்ணுல பார்த்தாலே தெரியுதுங்க பாரு, எப்படி தெரியுது பாரு, பலபலன்னு இருக்குல்ல. வீடு கட்டினா செலவு வச்சுனே இருக்குதுப்பா, திருப்தியே ஆக மாட்டேன்ல. எவ்வளவு பண்ணாலும் திருப்தி ஆக மாட்டேங்குது. புதக்குழியில போட்ட மாதிரி போயின்னே இருக்குது. உண்மை அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னதான் பண்ணு, எவ்வளோ பண்ணாலும் இப்போ கூட பாரு இந்த இடத்துல எதுக்கு அந்த இடத்துல அந்த ஓட்டம் வந்தது தெரியல. அது ஒழுங்கா அடிக்கல அவங்க.
ஒட்டி பார்க்கல இந்த இடத்துல. ஆனா அப்படி நுணுக்கமா பார்த்தோம்னா ஏதாவது இருந்துன்னே தான் இருக்கும். அதான் ஆக்சுவலா அது இப்போ இங்க இருந்து இப்படி உள்ள போறேன். உள்ள போனோம் இருக்கிற மாதிரி இருக்கு. நீயா ஒரு பின்னாடி சுத்தினே இருக்கிற, அவரும் வந்துட்டு சாலி சாப்பி கட்டின்னு சுத்தினே இருக்கிறாரு. இதை முடிக்காம நான் வரமாட்டேன். ஏன்னா இப்போ நம்ம மறந்துட்டேன், இப்போ விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் மறந்துடுவேன். கடைசி வரைக்கும் இதை அடிக்காமே இருக்கும். 2வது கோட்டு இங்க டச் பண்ணாமே இருக்கும். நான் வந்து சொட்டையை கண்டுபிடிச்சதுனால தான் நீ வந்து இந்த சொட்டையெல்லாம் பார்த்துன்னு இருக்கிற. இல்லைன்னா மோனாவோடதை அப்படியே வச்சு தேய்ச்சி பழிச்சு முழிச்சுப்பீங்க. என்னத்த மோனா ரூம்லயே அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வராரு பாரு. ஆமா ஆமா, இல்ல எனக்கு இது முதல்ல தெரியும் அவங்க அந்த மாதிரி பண்றாங்கன்னு. சரி பேத்துக்கலாம் அப்படின்னு தான் கம்முன்னு இருந்தேன். பேத்தா அசிங்கமா தெரியுதுல்ல. ஆமா ஆமா. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், தேவையில்லாத வேலை நாங்க பார்த்துட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதுதான் சொல்லுவேன். ஏன்னா முதல்ல வீடு கட்டும் போது ஆசை வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்ட்டு கண்ணா பின்னான்னு பட்ஜெட்டும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, வீடும் பெருசா வந்து நின்றுடுச்சா. ஆனா இப்ப அதை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கும் போது முடியவே இல்லை. என்ன சொல்றது, நம்ம அளவுக்கு மிஞ்சி நம்ம ஆசைப்பட்டுட்டு அதே மாதிரி இருக்கணும். பட் நான் அளவுக்கு மிஞ்சி ஆசைப்பட்டேன், அதே மாதிரி வரணும் அப்படின்னு நான் என்ன யோசிச்சனோ அதே மாதிரி ஆண்டவனால வந்துருச்சு. ஆண்டவனால மாதாவனால. ஆனா இப்ப அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது வீடு கிளீன் பண்ணதுக்கு மட்டும் 25,000 ரூபாய் கேக்குறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா செகண்ட் கோட் பெயிண்ட் அடிச்சு முடிச்சு அதுக்கப்புறமும் எங்களுக்கு நிறைய வேலை இருக்குதுன்ற மாதிரி தான். அங்க அங்கங்க நம்ம ஃபுல்லா எல்லாமே வுட் ஒர்க் பண்ணிருக்குமா. இப்ப இதெல்லாம் யார் துடைப்பா? இவங்களை துடைய வச்சு வேலை வாங்குறதுக்குள்ள போதும் ஆயிடும். இல்லைன்னா நான் தான் உட்காந்து துடைச்சிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ரூம் அந்த மாதிரி ஒவ்வொரு இதுதான்ப்பா கொண்டு போகணும். ஆனா டெய்லி கிளீன் பண்ணணும். கிளீன் பண்ணாதான் முடியும். முடியல, யோசிச்சாலே மண்டை வலிக்குது. நம்ம இப்ப ஏன்டா இப்ப 2வது கோட்டை அடிச்சேன்னு இருக்குது எனக்கு. இப்போ எல்லாம் சரி விட்டுருக்கலாம் போல் இருக்குது. எல்லாம் சரி பண்ணும்போது கரெக்டா வந்து நம்மளே அழுக்கு பண்ணிட்டோம். ஏன்னா இப்ப 2வது கோட் வேணும் 2வது கோட் வேணும்னு சொல்லி நம்ம 2வது கோட் இன்னும் நம்ம ப்ராப்பராவே கிளீன் பண்ணலாம், தெரியுமா உனக்கு? பண்ணல, உண்மைதான். அதுக்கு வந்து கிளீனிங்கே நடக்கல இப்போ வரைக்கும். இந்த கிரானைட் ஸ்டெப் எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும். அதெல்லாம் கிளீன் பண்ணாதான் ஃபுல் ஃபினிஷிங்ல தெரியும். அது செய்யணும் அப்படின்னா 25,000 ரூபாய். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளவு கேட்டாங்க? 10 ரூபாயா? நான் கேட்டனே, நான் ஒரு இது விசாரிச்சேன்ல, ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 10 ரூபா. வேண்டியது இல்ல, அவங்க வந்து பக்காவா கிளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. நமக்கு வேலையா இருக்காது. வேணா பாரு, நான் அந்த வீடு 5,000 ரூபாய் தான் சொன்னாங்க. அதுல செஞ்சு பாப்போமான்னு பாக்குறேன். அந்த வீட்டுல நீ என்ன கிளீன் பண்ணுவ? எவ்வளவு தூசி இருக்குது, எவ்வளவு அழுக்கு இருக்குது. அங்க டஸ்ட் நிறைய இருக்குல்ல, அவங்க கிளீன் பண்ணி தொடச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்கல்ல. அது அப்புறம் பாப்போம். நம்ம ஆளுங்கிட்டே ஒரு 5 பேரை விட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி அவங்க சரியா பண்ண மாட்டேன்றாங்க. இந்த இதெல்லாம் துடைக்கணும் உள்ளலாம். இது எல்லாத்தையும் பண்ணி விடும். 25,000ன்றது ரொம்ப 2000 ஸ்கொயர் ஃபீட்ல நானே வந்து பொறுமையா அவன் ஒரே நாள்ல செய்யறத நான் வந்து 10 நாள்லாம் பொறுமையா எடுத்து விட்டுருவேன். 25,000 கட்டி எவன் எடுக்கிறது? இதை அது வேலை இல்லை. இப்போ இது மறந்துடுவேன்ட்டு நின்று அவங்களுக்கும் ஆல்மோஸ்ட் ஒர்க் முடிஞ்சிச்சு. கீழே வரைக்கும் போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நாளைக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரு, பெட்ரூம், கிச்சன் எல்லாமே இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர். ஓகே ஓகே. அது மெயினா அந்த இதெல்லாம் இருக்குது. நம்ம கிச்சன்ல வந்துட்டு மேல வந்துட்டு பட்டி பார்க்கணும் ஒரு இடத்துல. இங்க அடிக்கவே இல்லை. நம்ம ஃபைனலா முடிச்சிட்ட போல. ஃபைனலா பேக்ல டச் பார்த்தாச்சு. இன்னும் பாத்ரூம் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஓகே, நான் இது பட்டி பார்ப்போம் அப்படின்னு இருக்கிறாங்க. ஆக்சுவலி நாங்களே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய அந்த அர்ஜென்ட்ல பண்ணும்போது அப்படியே விட்டுட்டோம். வீடு பார்க்கும்போது ஆசையே உள்ள வந்துடுறோம்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் தான் உள்ளேயும் வந்துட்டோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இன்னைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம், அப்புறம் பாப்பா வந்தா போனா 20 நாள் இருந்தா அப்படி இப்படின்ட்டு எல்லாம் போயிட்டே இருந்ததா. அதனால அதுக்கு நானும் ஒன்றும் பெரிய ப்ரெஷர் கொடுத்துக்கல, கம்முன்னு விட்டேன். இந்த வாட்டி கண்டிப்பா முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான். கோலம் போடுற மாதிரி எனக்கு தர ரெடி பண்ணி கொடுப்பா ஃப்ரண்ட்ல. தர அங்கேயே அதையும் பண்ணலாம். அது பண்ணிதான் ஆகணும். பைப்பு போட்டு அதுக்கப்புறமா இது கொட்டி கொஞ்சம் மேல ரெடி பண்ணி பைக்லாம் மேல ஏறுற மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி கோலம் போடுற மாதிரி ரெடி பண்ணும் டெய்லி. ஆமா ரைட்டு. டெய்லி காலையில எழுந்துச்சு சாணி தெளிச்சு இது பண்ணி பேசாம இது போட்டு இது பண்ணிட்டு சொல்லுவா. எது நல்லா மெத்தி விட்டு சிமெண்ட் தர போட்டுடலாமா? சிமெண்ட் தரையெல்லாம் போட மாட்டாங்க. சிமெண்ட் தரையில இது போட மாட்டாங்களா? போடுவாங்க. அது எதுக்கு நம்ம ரோட்ல போட்டுக்கிட்டுன்னு
நம்ம வீட்டு வரைக்கும் சிமெண்ட் தர போட்டுக்க வேண்டியது தான் நம்ம. தெரியல. முடு பாத்துக்கலாம். ஆமா அடுத்தது கேட்டுட்டேன், ஆசைப்பட்டு கேட்டேன், செஞ்சு குத்துறேன். ஆமா அவ்வளவுதான். அது செஞ்சுதானே ஆகணும். வா அடுத்தது கீழே ஏதாவது குறை கண்ணை வச்சு நீ ஏதாவது குறை கண்டுபிடிக்கிறியான்னு பாக்கலாம். வா ஸ்கிரீனை ரெடி பண்ணுப்பா, சரி பண்ணுப்பா. இருப்பா, இங்க ஒட்டடையெல்லாம் இருக்கு, நல்லா தட்டி விட்டதுக்கு பண்ணிக்கலாம். இப்ப எதுக்கு அவசரம்? சரி, இங்க ஏதாச்சும் குறை கண்டுபிடிக்கிறியா? இந்த இடத்துல எல்லாம் குறையா இருக்கு. சுவிட்ச் பாக்ஸ்ல அழுக்கு இருக்கு. சுவிட்ச் பாக்ஸ் ஏதோ பெயிண்ட் அடிச்சிருக்காங்கல்ல, அழுக்கா இருக்கே. அப்புறம் இங்கெல்லாம் சுத்திலாம் பாரு. சுவிட்ச் பாக்ஸ் கிட்ட அழுக்கா இருக்கு. அது ஓகே, டச் பண்ண சொல்லிடலாம். மோனா ரூம்ல தான் கண்டுபிடிச்சேன். பெரிய கண்டுபிடிப்பு. என்ன கண்டுபிடிப்பு? இதோ இந்த இடம், இந்த பாக்ஸ் ஆஸ் யூஷுவல். இந்த பாக்ஸ் இது போய் ஒட்டிக்கிச்சு. இல்ல ஏதோ டச் பண்ணிருக்காங்க. ஆமா பண்ணியாச்சு, ரெடி பண்ணிட்டாங்க. அதுதான் இப்போ அது பண்ணாத. இதுதான் பண்ணிருக்காங்க அசிங்கமா தெரியாம. அது திறந்தே இருக்கட்டும். இது உள்ள ஆக்சுவலி காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்லாம் வைக்கிறதுக்காக நம்ம பண்ண ப்ரொவிஷன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட சேர்த்து வச்சு அடைச்சிட்டாங்க. ப்ரொவிஷனா? காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம் வைக்கிறதுக்கு பண்ண ப்ரொவிஷன்னா வைக்கிறதுக்காக நம்ம ரெடி பண்ணது அப்படின்ற மீனிங். மவுலுக்கும் மோனாக்கும் சேர்த்து ஒரே கண்ணாடி தான். அந்த பையன் கண்ணாடி கேட்டுனே இருக்கு. அதுக்குன்னு ஒரு கண்ணாடி அமைய மாட்டேன். அந்த கண்ணாடி எப்ப எழுதி இதை எடுத்து அதுக்கு காஞ்ச பிறகு தான் மாட்டணும். இந்த வெளில மாட்டியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அழகா. ஆனா செவுத்துல வச்சு எதுக்குப்பா கோடு போடுற? ஓ இப்போ ஆமாம்ல, பெயிண்ட் போட்டுறதுனால இப்போதைக்கு இது இங்கேயே இருக்கட்டும். எடுத்து எல்லாருக்கையும் கோடு போட்டுரு. ஓகே, இது எல்லாத்தையும் கழட்டிட்டு எல்லாம் பெயிண்ட் அடிச்சதுனால கழட்டியாச்சு. ரொம்ப வேர்க்குது. வா நம்ம டிக்கில போலாம். ஓகே, அடுத்தது மௌலி ரூம்ல ஏதாவது கண்டுபிடி. மௌலி ரூம்ல கண்டுபிடிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. அந்த ரூம் யூஸ் ஆகுறது ஒரே இடம். இந்த இடம் உள்ள புரியல. நிறைய யூஸ் பண்றதுங்கன்னா இந்த பெட்டும் அந்த இதுதான், பாத்ரூமும் தான் நிறைய யூஸ் பண்ணுவான். மத்தபடி அவன் பெருசா யூஸ் பண்ண மாட்டான். ஆனா பெயிண்ட் அடிச்சதுல ஏதாச்சும் இது இருக்குதான்னு பாருன்னா. பெயிண்ட் அடிச்சதுல குறைங்க. இங்க ஒண்ணுமே தெரியல, பெருசா தெரியல. ஆதில இருந்தே பர்ஃபெக்ட்டா அமைது இந்த பையனுக்கு தான். இப்ப எதுவுமே இல்லையா? மாட்டினத்துல அழுக்கா தெரியுதா? ஆமா, அதை கிளீன் பண்ணணும். அதுதான் இது போட்டு துடைக்கணும். பெயிண்ட் அடிச்சுக்கிறாங்கல்ல அதனால. இல்ல ஒண்ணுன்னா மெல்லமா காசு கொடுக்க முடியலன்னா ஒன்னொன்னு மெல்லமா டெய்லி நம்ம தான் வந்து செஞ்சுக்கணும். ஆமா அதுக்கு நீ 25,000 கொடுக்க முடியாது. ஜிம்முக்கு போற காசுக்கு இங்க வந்து இது பண்ணிட்டு போயிடலாம்ப்பா. டெய்லி குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சேன்னு ஏன் தின்ன சோறு செரிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு நல்லா செரிச்சு போடும். அவ்வளவுதான். ஆனா நம்ம படுத்துப்போம், அவ்வளவுதான். நம்மளால முடியாது இது. நினைச்சாலே காண்டா இருக்குது. ஆனா எப்படியாச்சும் ரெடி பண்ணணும். சரி ஓகே, இங்க எல்லாமே பர்ஃபெக்டா. இங்கேயும் வெளியில எல்லா ரூம்லயும் அடிச்சுட்டாங்க, வெளியில இந்த ஹால்லயும் அடிச்சுட்டாங்க. எடுப்பா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வரைக்கும் வந்துட்டாங்க கம்ப்ளீட்டா. மேலெல்லாம் செகண்ட் ஃப்ளோர் முடிச்சுட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முடிச்சுட்டாங்க, இது வரைக்கும் வந்துட்டாங்க. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது கிரவுண்ட் ஃப்ளோரை முடிச்சிட்டாங்க. அப்படின்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எல்லா டோரு, இந்த கைப்பிடி எல்லாமே அடிப்பதுலாம்னா டோரு, இந்த கைப்பிடி, நிலவு, அதுக்கப்புறம் அதுவே ஒரு வாரம்ல அந்த இது எக்ஸாஸ்ட் போட்டுருக்கோம்ல அந்த இடத்துல பட்டி பார்த்துட்டு பால்கனி எல்லாம் அப்படியே இருக்கு. ஆமாப்பா, மெயின் 2 பால்கனிலையும் அடிக்கணும். பால்கனி இன்னும் பேலன்ஸ் இருக்கு. இன்னும் 2-3 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். நாளைக்கு லீவ் விட்டுருவாங்க. நேற்று வரல, நேற்று லீவ் விட்டாங்க, இன்னைக்கு வந்தாங்க. அவ்வளோதான், நாளைக்கு கம்பல்சரி லீவு சண்டே. ஸோ டார்ச்சராக இருக்குது. இதெல்லாம் முடிச்சு சோஃபா, டைனிங் டேபிள் எல்லாத்தையும் பிரிச்சு போட்டு உட்கார்ந்தாதான் நிம்மதியா இருக்கும் எனக்கு. சரி, எடு வெட்டி நாயம் பேசின்னு தெரியாதா? பேகு, இந்த கட்டைப்பை, அதுக்கப்புறம் இந்த பெட்ஷீட். இந்த பையன் என் பெட்ஷீட் எடுத்து வச்சுனா உயிர் எடுக்குது. எத்தனை நட போலாம். நான் இது எடுத்துப்பேன். கட்டைப்பையன் நீ எடுத்துக்கோ. இங்க இருந்து காருக்கு வைக்கிறது கட்டைப்பை என்ன உனக்கு என்ன? எடு. ஸ்டைலா போகணும்ல, கட்டைப்பையை தூக்கின்னு போக சொல்றேன். என்னால் முடிஞ்சா நான் எடுத்துட்டு வந்திருப்பேன். முடியல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கால் வலிக்குது, ஏன்னு தெரியல. அடுத்தது டாக்டர் கிட்ட போகணுமா? ஆமா, டாக்டர்கிட்ட வேற போகணும்.
எனக்கு கையும் காலும் காட்டணும். வா போலாம். அங்கே போயிட்டு டாக்டர்கிட்ட வர போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வந்தோம். பார்த்துட்டு வந்ததுக்கு இந்த கை வந்து முதல்ல எல்லாம் ஒரு லைட்டாக அப்பப்போ வலிச்சிருந்தது, இப்போ கை ஃபுல்லாகவே வலிக்கும். ஓகேவா, அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி நான் ஃபீல் ஆகுறேன். ஏன்னா பார்த்தவனே கேட்டாங்க, ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்கும் போலியே, ஹீமோக்ளோபின் செக் பண்ணீங்களா அப்படின்னாங்க. முன்னாடியே நான் பார்த்து கேட்டாங்க, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கும் போல, ஹீமோக்ளோபின் செக் பண்ணுங்க, தைராய்டு செக் பண்ணுங்க, ஈரல்லாம் சாப்பிடணும், அந்த ரெண்டும் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ரெண்டையும் வந்துட்டு பிளட் டெஸ்ட் எடுத்து நான் அடுத்த வாரம் போகணும். அதுக்குள்ளே இப்போ விட்டமின் டேப்லெட்டும் இந்த ஆயின்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க, கை வலிக்கு தேய்ச்சிக்கோங்க அப்படி சொல்லிட்டு. அதனால அதெல்லாம் சாப்பிட்டு அடுத்த வாரம் வர சொன்னாங்க. அது மட்டும் சொன்னாங்க, அதனால பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹெல்த்தியாக இருக்க சொல்லி சொன்னாங்க. ஆனால் நம்ம இங்கே சாப்பிட்றோம், இங்கே சாப்பிட்றதுக்கு நமக்கு நேரம் கிடைக்குது, அதெல்லாம் கிடைக்கிறது இல்லை. பட் உடம்ப நல்லா பார்த்துக்கணும். எல்லாரும் அவங்க உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க. அவங்கவுங்க தான் அவங்க உடம்ப பார்த்துக்கணும். ஓகேவா, ஒரு சின்ன விஷயம் வந்தாலும் போய் காட்டிட்டு என்ன ஏதுங்கிறது ஒரு ஜென்ரல் மெடிசன்கிட்ட காட்டிடுங்க, அதுக்கப்புறம் பாருங்க. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே இப்படி தான் போச்சு. அங்கே போயிட்டு தூசிலெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் குறை கண்டுபிடிச்சுன்னு வந்துட்டேன். எப்போதான் அந்த வீடு முடியும்னு தெரில. இன்னும் செலவு வச்சுன்னு ஏதாவது ஒரு வேலை பார்த்துனே இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து இன்னும் எவ்வளோ வேலை இருக்கு தெரியுமாங்க. இன்னும் வந்து வெளியில வந்து இது போடணும், என்னப்பா அது, ஷீட் போடணும், பேக் சைட்ல சீட்டு போடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு கொசு வலை போடணும், முன்னாடி சரி பண்ணி தர போடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அவ்வளவுதான், செடி வைக்கணும். இவ்வளோ பெரிய வீடை கட்டிட்டு ஒன்னொன்னா செஞ்சுக்கினே இருக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். மன உளைச்சல் தான் எங்களுக்கு ஆச்சே தவிர காசு செலவாயினே இருக்கு. தேவையில்லாத வேலையை பார்த்துட்டோமோன்னு தோணுது இல்ல. ஓவர் காசு செலவாகும் போது தான் இந்த கஷ்டம் புரியுது. வீடை கட்டினதோட நிப்பாட்டுற மாதிரி. பட் வீடு வந்து என்ன சொல்றது, அழகுபடுத்தினே இருக்க வேண்டியதா இருக்கு. அழகு செடிகள்லாம் ஏன்னா அது கொஞ்சம் அழுக்காச்சுனாலே நம்மளுக்கு டென்ஷன் ஆகுது. என்னடா அவ்வளோ காசை போட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் எப்படி இது அழுக்காலங்களாம் அப்படின்னு நானே எடுத்து போயிருக்குவேன், நானே எடுத்து தொடச்சின்னு இருப்பேன், இந்த வேலையெல்லாம் பண்ணுவேன். முடியல, நமக்கு நிறைய வேலை இருக்கிறதுனால அதையும் செய்யவும் முடியல. அது செஞ்சா நம்ம படுத்துக்கிறோம், நம்ம கை கால்லாம் ரொம்ப வலிக்குது, என்ன பண்றதுனே தெரியல. இவங்க ஒரு மாதிரி தான் போகுது லைஃபே. ஒரு போரிங்கா வேலை 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 வேலைங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால கொஞ்சம் கஷ்டமா தான், டஃப்பாக தான் இருக்கு. நம்ம தான் நம்மளை வந்து என்டர்டைன்மெண்ட்டாகவும் ஆக்டிவாகவும் நம்ம தான் வச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நாளைக்கு என்ன பண்ண போறோங்கிறது சண்டே விளாக். நாங்கள் நாளைக்கு சண்டே பாருங்க என்ன பண்றோம் அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐக்கான். ஓகே, பாய்.